ஹார்ஸ் ஷூ ரிங். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஆன்மீக பொருள்கள் அல்லது நம்மை பாதுகாக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இப்போ வலைதளங்கள் மூலமாக சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு வருது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும், அதை யார் யார் பயன்படுத்தணும், அது சரியாக ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சில பொருள்கள் நமக்கு பொருந்தாத பொருள்களை பயன்படுத்தினோம்னா அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இது போன்ற பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள்கள் தெரியுது, அந்த பொருள்களில் என்ன வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், என்ன வச்சுக்க கூடாது, என்ன நமக்கு நன்மை தரும், எது பக்க விளைவுகளை தரும், எப்படி பயன்படுத்தணும், அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. அதை தெரிஞ்சுக்கத்தான் நம்ம வியூவர்ஸ் இப்போ ஹார்ஸ் ஷூ ரிங்கை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது குதிரை லாடத்திலிருந்து செய்யப்பட்ட நாம் கைகளில் அணிந்து கொள்ளக்கூடிய ஹார்ஸ் ஷூ ரிங். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஹார்ஸ் ஷூ ரிங் எதால் செய்யறாங்கன்னா, பழைய குதிரை லாடங்கள் இருக்கு இல்லையா, அதை உருக்கிட்டு அந்த இரும்பு கொஞ்சம் துரு பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும், அது தேஞ்சு போயிருக்கும். அதையெல்லாம் மறுபடியும் உருக்கிக்கிட்டு அதிலிருந்து தான் இந்த ஹார்ஸ் ஷூ ரிங் எல்லாம் செய்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் கேட்டிருக்கீங்க. அங்கே வெளிநாட்டில் அந்த கதவுல அடிக்கிறதோ இல்லை கதவுக்கு மேலே அடிக்கிறதோ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே கூட பல பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், அதனால் ஆணி அடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க மேடம், அதுக்கு ஆப்ஷன் வேறு வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு சட்டம், மர சட்டம் இருக்கு இல்லையா, நம்ம குதிரை லாடம் இருக்கக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஆணி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்லாம் விற்கிது, அதை வாங்கி நம்ம ஒட்டிக்கிட்டு அதில் இதை மாட்டிக்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போது வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க இல்லை இங்கேயும் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வெளியில் மாட்டினா ஏதாவது நினைப்பாங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அதுக்கு ஆப்ஷன் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த குதிரை லாடம் பொதுவாகவே வெளிப்பக்கமாக நிலைவாசலில் மாட்டணுன்றது தான் நியதி. இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் கூட மாட்டணும், பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நிலைவாசல் உள்புறமாக இருக்கு இல்லையா, மேல்புறமாக மாட்டணும். நிலைவாசல் நுழைஞ்ச உடனேயே மேற்புறமாக பார்த்தீங்கன்னா அந்த குதிரை லாடத்தை அடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அது நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் சொல்கிறேன், கிரக லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மியை நம்ம மேற்புறமாக மாட்டணும். அந்த லக்ஷ்மி படத்துக்கு கீழே இந்த குதிரை லாடத்தை மாட்டிக்கணும். ஆனால் நீங்கள் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக மாட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்ட சொல்கிறேன். இதனால் சரியாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சிந்தனைக்கு போயிடாதீங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது அப்படி மாற்றுறதுனால நமக்கு கெடுதல் விளைவிக்காதுன்றது நான் உறுதி அளிக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த ஹார்ஸ் ஷூ அணிவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்ன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஹார்ஸ் ஷூ அணிவதனால நமக்கு இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லாமல் போகும், நாளடைவில் இல்லாமல் போகும். அப்புறம் அந்த பயம், குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் தூக்கி தூக்கி போடும், ரொம்ப பயப்படுவாங்க தேவையில்லாமல். நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ்ய சக்தி, ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய செய்திகளை என்கிட்ட பகிர்ந்துப்பாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய அனுபவங்களை கேட்கும்போது நான் இந்த பிளாக் மேஜிக் ஆகட்டும், இந்த அமானுஷ்ய சக்திகள் இருக்கு இல்லையா, தீய சக்திகள், அதெல்லாம் சுத்தமாக நம்ப மாட்டேன். அதை சொல்லும் போது இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. இப்போ நம்ம பண்ண ஆராய்ச்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா தீய சக்தியும் கட்டாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா படித்தேன்னா, அப்போது அது போன்ற தீய சக்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ஷூ ரிங் அணிவதனால நம்மை சீக்கிரத்தில் அண்டாது, நம்மை பயமுறுத்தாது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போ நிறைய பேருக்கு காரணமே தெரியாமல் எந்த நோயும் இருக்காது, இருந்தால் கூட எனக்கு இந்த பின்புற கழுத்தில் வலிக்குதும்போ, ஸ்பைனல் கார்டில் வலி இருக்குதுன்னு சொல்லுவோம், மூட்டு வலிக்குதும்போ, இந்த எலும்பெல்லாம் வீக்காக இருக்கு இல்லையா, அந்த எலும்பெல்லாம் வீக்காக இருக்கிறதுக்கு இந்த ஹார்ஸ் ஷூ ரிங் அணிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த வலியின் தாக்கம் நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்தது இந்த ஹார்ஸ் ஷூ ரிங் பார்த்தீங்கன்னா இரும்பால் செய்யப்பட்டது இல்லையா, அந்த இரும்பு உலோகம் சனீஸ்வர பகவானுக்கு உரியது. இந்த சனீஸ்வர பகவான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடியவர். இப்போ ஒருத்தருக்கு நல்ல தொழில் நடக்குது, இல்லை நல்ல வேலையில் இருக்காங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்காங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அந்த தொழில் நிரந்தரமாக இருக்குது அப்படின்னா அது சனீஸ்வர பகவானுடைய அருள்னாலையும் ஆசினாலையும் தான் அந்த மாதிரி ஒருத்தருக்கு அமையும்.
அவருடைய அருளும் ஆசியும் இல்லைன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்காது, வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலையில் உத்தியோகத்தில் இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா நமக்கு சனீஸ்வர பகவானுடைய அருள் இருந்து மகாலட்சுமி தாயாரின் ஆசி இருந்தால் தான் ஒருத்தர் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ முடியும். நல்ல தொழில் போய்கிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா திடீர்னு தொழில் மந்தமாகும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உத்தியோகம் நல்லா போய்கிட்டு இருக்கும், ஏதோ ஒரு அவர்கள் மேல் கரை படிந்து அந்த உத்தியோகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில், அர்த்தாஷ்டம சனியில், சனி மகாதசையில் கட்டாயம் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா இந்த 7.5 சனி பிடிக்கிறது இந்த ஈஸ்வரனையே விட்டு வைக்கல, அவ்வளவு நியாயமாக நடக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். சரி, அப்படி எல்லாரையும் பிடிச்சுத்தான் ஆவாரு. இதெல்லாம் போடுறதுனால ஹார்ஷு அங்கே மாற்றுறதுனால நமக்கு குறையுமா தாக்கம் அப்படின்னா நிச்சயமாக தாக்கும். ஏன்னா அவருக்கு பிடிச்ச உலோகம் இது. ஒருவருக்கு பிடித்ததை நம்ம செஞ்சோம்னா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? சாதாரண மனிதர்களே மகிழ்ச்சி அடையும் போது இறைவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிங், அந்த மோதிரம் அணிந்தால் நமக்கு பிரச்சனைகள் தீரும். அந்த தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், 7.5 சனி பிரச்சனை இருக்கக்கூடியது அது குறையும், அந்த நமக்கு இந்த எலும்பு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் குறையும், பிளாக் மேஜிக் அந்த பிரச்சனை இருந்தால் அந்த பயம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அதனுடைய தாக்கம் எல்லாமே குறையும்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த சோற்றுக்கை இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஹேண்டில் போட்டிருக்கேன், நடுவிரலில் சனி விரல்பாங்க இல்லையா இந்த நடுவிரல், அந்த விரலில் நான் அணிஞ்சிருக்கேன். இது ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் அணியக்கூடியது. எல்லாருமே இந்த சோற்றுக்கை நடுவிரலில் சனி விரல் இருக்கு இல்லையா அதில் தான் அணியணும். இந்த ஹார்ஷூ ரிங் நம்ம viha.online கிடைக்குது. இந்த viha.online நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பதிவுகள் இருக்கு இல்லையா, இப்போ வீடியோ ஓடிட்டு இருக்குன்னா அதுலேயே குறிப்பிட்டிருப்பேன் www.viha.online அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பேன். இருந்தால் கூட நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப கமெண்ட்ஸில் எங்கே இருக்குது எப்படி போய் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. கூகுளுக்கு போங்க, அங்கே www.viha.online டைப் பண்ணுங்கள், அங்கே நம்ம viha.online ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online இருக்கும் இல்லையா, அதுதான் என்னுடையது. அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பக்கம் 3 கோடு இருக்கும், அதை தொட்டிங்கன்னா நிறைய தலைப்புகள் திறக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். இதை அணியறதுக்கு முன்னாடி ஏதாவது பூஜைகள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான பூஜை தான், ஒன்றுமே இல்லை. இதையோ இல்லை ஹார்ஷூவோ வாங்கினீங்கன்னா அதை நேராக பூஜை ரூமுக்கு கொண்டு போங்க. நான் ஏற்கனவே ஹார்ஷூ ரிங் பதிவில் போட்டிருக்கேன். அதாவது அது பூஜை அறையில் கொண்டு போய்கிட்டு நம்ம மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டு அப்புறம் தூப தீபம் காமிச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, அதாவது சனீஸ்வர பகவானுடைய மந்திரம் இதை நீங்கள் சொல்லிட்டு 108 முறை சொல்லுங்கள். ரொம்ப சுலபம். இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் எழுதி போடுறேன் உங்களுக்காக. அதை 108 முறை சொல்லிட்டு அதுக்கு மேலே ஏன்னா ஒரு சக்தியை உருவேற்றணும் இல்லையா நம்ம. நான் செய்கிறது வேறு, நான் ஏற்கனவே இங்கே பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மொத்தமாக வைத்து எல்லாருக்காகவும் செஞ்சிட்ருக்கேன். இருந்தால் கூட நீங்கள் உங்கள் வாயால் ஒரு தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது தானே, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓம் ஷம் சனேஷ்சராய நமக, ஓம் ஷம் சனேஷ்சராய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ரொம்ப சுலபமானது. அதை சொல்லிட்டு தூப தீபம் காமிச்சிட்டு அந்த ஹார்ஷூ ரிங் மாட்டுறவங்க மாட்டிக்கலாம். இதை கையில் போடக்கூடிய மோதிரத்தை கூட போட்டுக்கலாம். இந்த மோதிரம் நம்ம viha.online விற்கிறது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். இதை ஆண்களும் போட்டுக்கலாம், பெண்களும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம viha.online விற்கக்கூடிய ஹார்ஷூ ரிங். இதுலேயே பாருங்கள் குட் லக் குட் சாம்னு எழுதியிருக்கு, அதாவது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இதை அணிந்து கொள்வதனால பார்த்தீங்கன்னா நமக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். இந்த மந்திரம் கூட இதுலேயே எழுதியிருக்கு பார்த்தீங்களா உள்ள. இப்போது இந்த மோதிரத்தை வெளியில் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அந்த மோதிரம். இந்த மோதிரம் அணிந்து கொள்வதனால நமக்கு சூரிய பகவானுடைய அருளும் கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன் இல்லையா. இதில் இந்த இரும்புன்றது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கும் உரியது, நெருப்பு சூரிய பகவான். இது ரெண்டும் இணையும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் அதீத சக்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த ஹார்ஷூ ரிங் பற்றி இந்த பதிவில் பார்த்துட்டோம்.
நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் பல வீடியோக்கள் செய்யுமாறு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களே தலைப்பு கொடுத்துட்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் அந்த பதிவுகள் எல்லாம் ஒவ்வொன்றா நான் பதிவிடுவேன். சரி, அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.